ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம் லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ் ஆர்சிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்சிபி ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ்னு பார்த்தா 8 பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட அவைலபிள் பர்ஸ் வந்து 16.4 crores இருக்குது. இப்போ அவங்க ஃபில்அப் பண்ண வேண்டிய ஸ்லாட்ஸ் 8 ஸ்லாட்ஸ், அதில் வந்து 2 ஓவர்சீஸ். ஸோ அவங்க ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் யாருன்னு இப்போ பார்க்கலாம். லியம் லிவிங்ஸ்டோன், ஸ்வஸ்திக் சிக்காரா, டிம் சைஃபர்ட், மனோஜ் பண்டகே, நுங்கி இங்கிலி, பிளெஸிங் முசரபானி, மோஹித் ராத்தி அண்ட் மயங்க் அகர்வால். ஸோ அவங்க வந்து இதில் டிம் சைஃபர்ட் அண்ட் பிளெஸிங் முசரபானி வந்து அந்த போஸ்ட் வார் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தாங்க. ஸோ அவங்க ரீட்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்க ரிலீஸ் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க கரண்ட் ஸ்குவாட் என்னென்னு பார்க்கலாம். ரஜத் பட்டிதார், விராட் கோலி, ஃபில் சால்ட், குணால் பாண்டியா, ஜாஷ் ஹேசல்வுட், டிம் டேவிட், நிதேஷ் சர்மா, தேவ்தத் படிக்கல், நுவான் துஷாரா, புவனேஸ்வர் குமார், ஜேக்கப் பெத்தல், ரொமாரியோ ஷெப்பர்ட், சுயாஷ் சர்மா, ஸ்வப்னில் சிங், யஷ் தயால், அபிநந்தன் சிங் அண்ட் ரஷீக் தார். ஸோ இவங்க லாஸ்ட் டைம் சாம்பியன்ஸ் எல்லாம் மோராலஸ் அவங்க டீம் செட்டில்டு தான். ஸோ 1 or 2 பேக்கப்ஸ் தான் அவங்க மோஸ்ட்லி இருக்க வேண்டியிருக்கும். ஸோ ரோஹித், அவங்க பாசிபிள் 11 என்னவா இருக்கும்? ஏற்கனவே செட்டில்டு டீமுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆடினா அதே 11 தான் கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஓப்பனிங் ஆப்வியஸ்லி ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி, 3ல தேவதத் படிக்கல், 4ல ரஜத் பட்டிதார், தென் 5ல டிம் டேவிட், 6ல ஜிதேஷ் சர்மா, 7ல ரொமாரியோ ஷெப்பர்ட், 8ல குருணால் பாண்டியா, தென் அப்புறம் புவனேஸ்வர் குமார், ஜாஷ் ஹேசல்வுட் 9 and 10, 11ல யஷ் தயால் அண்ட் 12ல இம்பேக்ட் சப்ல சுயாஷ் சர்மா வருவார். ஏற்கனவே செட்டில்டு டீமு. இதில் ஹேசல்வுட்டுக்கு ஒரு பேக்கப்பு, அப்புறம் டிம் டேவிடுக்கு ஒரு பேக்கப் எடுத்தால் டீம் கம்ப்ளீட்டுங்க. ஸோ ஃபாரினர்ஸ் இவங்க டார்கெட் பண்ணாங்க. ஸோ இந்தியன்ஸில் வந்து தேவதத் படிக்கலுக்கு ஒரு பேக்கப். லாஸ்ட் இயர் வந்து தேவதத் படிக்கல் இன்ஜுரி ஆனப்போ மயங்க் அகர்வால் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் அவங்க ரீட்டைன் பண்ணல. ஸோ அந்த இந்தியன் பேட்டிங்கில் ஒரு 2-3 பேக்கப் அவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா இப்போ திடீர்னு ரஜத் பட்டிதாருக்கும் நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸாக ரீசெண்டாக வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு 1 or 2 இந்தியன் பேட்டிங் பேக்கப் அவங்களுக்கு கண்டிப்பாக. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு காமன் பேக்கப்பாக ரஷீக் தார் இருக்காரு. அண்ட் பவுலிங்கில் ஸ்வப்னில் சிங் இருக்காரு. ஐ மீன் ஸ்பின்னர்ஸில் ஸ்வப்னில் சிங் இருக்காரு. ஸோ அவங்க மேபி ஒரு லெக் ஸ்பின்னர் ட்ரை பண்ணலாம். ஸோ சுயாஷ் சர்மா இந்த வருஷம் நல்லா போட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் இயரும் அதை கண்டினியூ பண்ணுறோம், நம்ம விஷ் பண்ணுறோம். பட் எனிவேஸ் அவருக்கு ஒரு பேக்கப் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு லெக் ஸ்பின்னர், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பால் பேக்கப் ஃபார் ஜாஷ் ஹேசல்வுட். ஏன்னா நுவான் துஷாரா வச்சுருக்காங்க, இருந்தாலும் இங்கேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸில் வந்து இன்னொரு அக்ரெசிவ் ஃபாஸ்ட் பவுலர் தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி ஆர்சிபியோட டார்கெட்ஸாக இருக்குது இந்த ஆப்ஷனில். ஸோ தே ஹேவ் த பர்ஸ். ஸோ அவங்க வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற பிளேயர்ஸை டார்கெட் பண்ணி இந்த ப்ரைஸில் எடுக்க முடியும்னு நம்புகிறோம். ஸோ ஐ திங்க் அண்ட்ரிக் நாக்கியாவை எடுக்கலாம்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபார் ஜாஷ் ஹேசல்வுட்ஸ் பேக்கப். அவர் இப்போ ரீசெண்டாக நல்லா போட்டுட்ருக்காரு அண்ட்ரிக் நாக்கியா. ஸோ அவர் குட் பி குட் ஆப்ஷன் ஃபார் ஆர்சிபி. ஸோ பேட்டிங் பேக்கப் இந்தியன்ஸில் அந்த டொமஸ்டிக் டேலண்ட்ஸ்லேருந்து அவங்க ஸ்கவுட் பண்ண பிளேயர்ஸ் தான் மோஸ்ட்லி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்தியன் கேப் பேட்டர்ஸ் திரும்ப அகெயின் ராகுல் திரிபாட்டி, மயங்க் அகர்வால், தீபக் ஹூடா அண்ட் விஜய் சங்கர் தான் இருக்காங்க. ஸோ மயங்க் அகர்வால் அவங்க நினச்சி தான் ரீட்டிங் பண்ணியிருக்காங்க. பட் தே ஹவ் மூட் ஆன். ஸோ வேறு யாராவது தான் பார்ப்பாங்க. ஸோ எனிபடி தே கேன் டார்கெட். Okay, that's all for today. See you in the next video. Signing off.